நல்லா நடிக்கிறடா. அதான் சிவாஜி செத்துட்டார். நீ டேய் சைக்கிளுக்கு தின்றவங்க மேல பெல்லம் தோணும். என் சீட்டிங்க உட்காந்து அடிக்கிறியா? கண்ணே கண்ணே கண்ணன்னு கேட்கும். நீ ஏன் அவளை நடிக்கிறனா? முன்வீல்ல காத்துக்குதான்னு பாக்குறியா? ஆமா. எப்பவுமே நாங்க முன்வீல்ல பார்க்க மாட்டோம், பின்வீல்ல தான் பார்ப்போம். ஐயா நான் வீல பிடிக்கிறது பார்க்காத. அப்ப சரி ஐயா ஏதோ சொல்ல வந்தேன் ஐயா. நான் எதுவும் சொல்ல வரல. சரி சைக்கிள் ஓட்டி மாத்து நான் வரேன். உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும் 18 பேரை ஏத்தணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். அது எப்படி? இப்ப ஏத்துற மாதிரி 18 பேரை. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 என்ன ஒரு சேத்தா உமால 19 பேரை நான் ஏத்துவேன். எடிடாப்பா ஐயோ நம்பர் சொல்லுவேன். நான் மட்டும் சொல்றேன். அப்படி கத்தனா ஒன்னும் அடி பாப்பா. நீ வேற அந்த மாதிரி நம்பருக்கு மாதிரி சொன்னேன். நம்பர் நான் ஓட்டிய சொல்றேன். வாத்தியார் குத்தா ஸ்கூல்ல சொல்றாரு 8க்கு அப்புறம் 9ன்னு. அப்புறம் கோயிலுக்கு கொடுத்தா நவகிரகம் 9 வைக்கிறாங்க, 8 வைக்கிறாங்க. ஏடி பேசுறா? அது சொல்ற ஸ்லாங் ஒன்னு இருக்கு. நான் ஸ்லாங் வேற ஸ்லாங். இன்னொரு முறை அந்த மாதிரி சொன்னா உங்க மேல கேஸ் போடுவேன். கேஸா போடு. ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்தனா அந்த கேஸ் நான் பாப்பேன். யாரா கேஸ்? சாரிமா சாரி. இந்தா உன் துட்டு. போட்டா? ஆமா போட்டா. ஐயோ நான் ஐயோ இல்ல உன் சொம்ப அடிபட்டுக்குதான்னு கேட்டேன். இது எந்த கிடையாது. பார்த்து மெட்ராஸ் எல்லாம் போட்டுறாது, அங்கங்க சொட்ட ஆயிடும். உடம்பு கடை முறிஞ்சுக்கும். சரி பரவாயில்ல அச்சா கூட. டாட்டா சொன்னா அவளும் இந்த கையில் தான் சொன்னான். எனக்கு பீச கை தான் வரும். அப்படியா? எப்படி அப்படி போயிட்டு சொன்னாலும் அவனுக்கு பீச கை தான். பரவாயில்ல என்ன பண்ணுறாங்க? அதான் ஒரு ரேகை கூட இல்லை, மொத்தம் தெரிஞ்சு போச்சு. இருக்கட்டும். இனிமே மோலிக்கு மோலிக்காது. சரிம்மா டாட்டா பாய் பாய். சரி வரங்க. பின்னாடி பாத்துக்கினே போ. பேராட்டோ மாதிரி தூக்கி நிக்குது. 2 பசங்க உக்காந்து வந்துருவான் மலுக்குது. நாளைக்கு ஆச்சாரிட்டு போ, பணங்க வச்சது மாதிரி 2 செதுக்கு போ. போடா. பாடி எவ்வளோ கஷ்டங்க. ஆமா ஆமா. இன்று ஆளுநர் அபாரம். நன்றி. பாடலோ பரவசம். பரவாயில்ல. கண்களுக்கு செவிக்கு வாழ்க்கை அவளுக்கு சேர வேண்டிய சந்தோஷம் எல்லாரும் ஏற்றமில் போட்டு இந்தா ஏத்துக்கிட்டோம். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. சரி. நறுமை செல்வனி, அப்பா நீ அயல் நாட்டிலிருந்து வந்த பிள்ளை. சிறந்ததா தேனிலிருந்து உணவருந்தி நீ ஓய்வெடுப்பாய். ஆகட்டும் அப்பா. வெளிநாட்டு வந்து விட்டான். ஆமா. வந்த பிள்ளைக்கு ஒரு வெள்ளை பார்த்து மனமுடிக்க சொன்னார். சரி. நமது குலகுருக்கு நரசிம்ம ஐயா. ஆமா. அவைக்கு நாம கூட்டிட்டு வரேன். ஆகட்டும் சபா. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம், இந்த கல்யாணம் அழைச்சிட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். என்னை பார்க்க யாரோ ஓட்டமா வரா. சார் யாரோ சந்தோஷமா இவ்வளவு சாப்பாங்க வயிற்றுக்கு நான் துன்றேன். நெய் பருப்பு போதும் சாப்பிடுறேன். துணுத்தா டாட்டான்னு விட்டு போறேன். சொக்கா போடல. சொக்க போட மாட்டேன். துட்டு இல்லையா வாங்கிக்க தரேன். அப்படி இல்ல, பொதுவா போட மாட்டேன். பொதுவா பட்டம் தெரியும்னா அது போறது இல்ல. சரி விடு, மன்னர் கூப்பிட்டு என்னன்னு கேளு. அண்ணா சுவாமிகளை அதத்தை கேடவண்ணே, என் மகன் பிறந்த போது மனைவி இறந்து விட்டான். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து இவன் சிவனருளா பிறந்தது. சிவமணி என்று பெயர் சுத்தி. அப்படியே மகளோ சிவமணியோ வெளிநாடு சென்றவளை வந்து விட்டான். அவனுக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமுடிக்க என்று சொன்னார். இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஜாதகத்தை கொட்டுவாங்க. நான் பார்த்து சொல்லுறேன். சாமி, அன்று நீ குறித்து கொடுத்த ஜாதகம் இதுவே. அப்படியே வணக்கம். என்ன ஒரு நாளைக்கு 10 கிராக்கி பாக்குறவனா? ஒரே ஒரு கிராக்கி கிடைக்கல. வீதி வீதியா சுத்துற. ஒரு யாரு முதல்ல மூச்சம் தெரியல. அடுத்த வீதி போய் பார்க்கலாம். முதல்ல இவ்வளவு குத்துட்டா உலகிக்கு வேலை இல்லையா? ஏங்க யாருங்க நீங்க? வாமணி செம்முனி அடிக்கிறீங்க. யாரு வா
ஜட்டாமுனி. உங்க 3 பேரும் பார்த்தா வாமுனி செம்முனி மாதிரி இருக்குது. அப்படியா? நீ வாமுனி. நீ வாமுனி. இது செம்முனி. இது ஜட்டாமுனி. அத்தத்தா பம்பம்பா உம்மா. என்னடா? யாருக்கு தெரியும்? இவள் யார் தெரியுமா? யார்? இவள்தான் கோடி விட்டு குப்பம்மா. ஓடி வந்து கக்குமா. என்னத்தடா? ஜடானா கோகு. எப்படி தல தல என்று இருக்கிறார் பார்த்தாயா? ஐயோ என்னங்க? யாருங்க நீங்க? உன் உயிரை கவர்ந்து சொல்லக்கூடிய யமன்டே. ஐயோ 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 ஐயோ. அட பாவி. பாவி. நான் என்னடா தவறு செய்தேன்? பாவியா? என்ன? பூலோகத்தில் தவறு செய்யவில்லையா? ஆமா. கட்டிய கணவனை விட்டு மாற்றான் கணவனுக்கு ஆசைப்படுகிறாயே, இதுவே முதல் தவறு. கல்லோனோளும் கணவன், புல்லோனோளும் புருஷன் என்று நினைத்து வாழ்பவள்தான் குடும்ப பெண். அதை விடுத்து அடுத்தவன் குடும்பத்தை குட்டு சோறாக்கிறாயே. மன்னிக்க வேண்டும். என் மனைவியை ஒரு முறை அப்படித்தான் கேட்டு விட்டார். யமன் பாவி என்று. நான் சம்பளத்தை கொடுக்கவில்லை, அதனால் என்னை கேட்டு விட்டார். அதுக்கு தான் முதல்ல மன்னித்துக் கொண்டு அத்தத்தா பம்பம்பா உம்மா. எனக்கு எல்லோருக்கும் மந்திரம் தான். எங்க தொழிலே அதுதான். ஆமா. அப்படி என்றால் 1000 பேருக்கெல்லாம் நீங்க தெவடியாக்கலாம். ஆமாடா. ஓப்பனா சொல்றேன். எப்பனாக இருக்கிறது பிரபு, அருமையாக இருக்கிறார். சனரி கடா சொல்லிட்டா ஒரு உதும்பி கட்டிய மனைவி தவிர மற்ற பெண்களை ஏறெடுத்து வளர்க்கக்கூடாது. நீ 10 பேர் வச்சுங்கிறா, நான் ஒரே ஒரு பண்ணாட்டான்னு கேட்டு இருக்கேன். தக்கனுடைய பெண்களை முறைப்படி 10 பெண்களை திருமணம் செய்தவரை யமதர்மன். 11 என்ன வச்சுங்க. என்னடா வச்சுக்கன்றா? பிரபு, வைத்துக் கொள் என்றால் என்ன தெரியுமா? நீ கதையை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் கணக்கு நோட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் மிருதகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், இவர் பெட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார், இவர் தாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் தப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார், நான் உலக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் உலகத்தில் வைத்துக் கொள் என்றார். யமதூதனே, பூலோகத்தில் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், கட்டிய மனைவியை தவிர. புரிகிறதா? நீங்க யமனாண்டா எனக்கு என்ன, யாராண்ட எனக்கு என்ன, கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. இவன் சொன்ன பிறகுதான் ஐடியா பிறக்கிறது. என்ன ஐடியா? இந்த மானிடங்களை பிடித்து வருகிறோம், எத்தனையோ தண்டனை கொடுக்கிறோம், செக்கில் ஆட்டுகிறோம், தூக்கில் போட்டு மாட்டுகிறோம், ரம்பத்தில் போட்டு அறுக்கிறோம், கட்டாயில் போட்டு வறுக்கிறோம், ஊசியிலே சொருகிறோம், இத்தனை தண்டனை கொடுக்கிறோமே. இந்த ஊரில 2 தண்டனை புதுவா கொடுப்போமா? என்ன இவர்கள் இவளை மட்டும் கற்பாய்க்கிறோம். சொல்றானி படுவாய்.